இவ்வளவு நாளா எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சுங்க. இன்னைக்கு டேட் April 6, 2025ங்க. இன்னைக்கு தான் புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னாகரல் பண்ணாரு. அதே போல இதோ பாருங்க, எனக்கு பின்னாடி நிற்கிறானே இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்னாகரல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நாம ராமேஸ்வரத்துல இருந்து தாம்பரம் இருக்கும் 16104 பாம்பன் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாம்பன் எக்ஸ்பிரஸோடைய புது ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 190 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ஃபுல்லாக பிராண்ட் நியூங்க. நம்ம தான் இன்னைக்கு முதல் கவரேஜுங்க. டாப்பாக இருக்குங்க. எல்லாமே புது கோச்சு, செம்ம சூப்பருங்க. அடா 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 இங்கே பாருங்கள், ஸ்லீப்பர் கோச்சில் வாழை மரம்லாம் கட்டி நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. கோச்சு சும்மா பக்காவா புது கோச்சுங்க. என்ன பலன்னு இருக்கு பாருங்க. இதில் நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 350 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னைக்கு இன்னாகரேஷன், அதனால் அப்படியே கோச்சு பலன்னு இருக்கு பாருங்க. சூப்பருங்க. அடுத்ததா பல தேர்ட் ஏசிக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 950 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுது. இது இங்கே பாருங்கள், இது இந்த ட்ரெயினை பற்றியும் பாம்பன் பாலத்தை பற்றியும் இங்கே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பேம்ப்ளெட்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ தான் இன்னாகரேஷன் ஆகி வண்டி வந்திருக்குங்க. நல்லா பலன்னு டாப்பாக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே புதுசு, சூப்பர்னு தான் சொல்லி ஆகணும். ராமேஸ்வரம் தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸோடைய செகண்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 1355 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுது. எல்லாமே அப்படியே பலன்னு கண்ணை கூசுதுங்க. சூப்பராக வச்சுருக்காங்க உள்ள எல்லாத்தையுமே. ஏன்னா இதில் சில பேசஞ்சர்ஸ் இப்போ ட்ராவல் பண்ணி வந்தாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கோச். இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் தாம்பரம் பிராண்ட் நியூ ட்ரெயினை விழுப்புரம் வரைக்கும் ஹால் பண்ண போற லோக்கோ கோல்டன் ராக் ஷெட்டோடைய WDP4Dங்க. பாத்தீங்களா, ட்ரை கலர்ல சும்மா பக்காவா கொடுத்துருக்காங்க. ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடியலைங்க. ஆனால் பயணிகளோட பயன்பாட்டுக்காக 4 பிளாட்ஃபார்ம் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் இப்போ நம்ம ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாம்பன் எக்ஸ்பிரஸ் உடைய இன்னாரல கவர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹாய் गाइस. நம்ம ட்ரெயின் இன்னாகரல் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்குங்க. நீங்க பாருங்க, தாம்பரம் பக்கத்துல இக்மோரோடைய போட்டோ போட்டிருக்காங்க, தாம்பரம் போட்டோ போடாம. இன்னைக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ்ல நாம டிராவல் பண்ண போற கோச் S5ங்க. S5ல சைட் லோயர் கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கு புதுசாக ஓப்பன் பண்ண பாம்பன் பாலத்தோடைய லென்த்து 2.07 கிலோமீட்டருங்க. நடுப்பகுதி லிஃப்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய லென்த் வந்து 72 meters, அகலம் 16 மீட்டர், மொத்தம் 550 டன் எடை கொண்டதுங்க. பாலத்துக்கு அடியில் கப்பல் கடக்கும் போது அந்த லிஃப்ட் ஸ்பேன் 17 மீட்டர், அதாவது 55 அடி வரைக்கும் மேலே எழும்போங்க. அதாவது 5 நிமிஷம் 30 செகண்ட்ல கீழே இருந்து 17 மீட்டரை அடையுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கப்பல் வந்து 6 மீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா சாதாரணமாக
தாராளமாகவே அந்த பாலத்துக்கு கீழே கடந்து போலாங்க. பாலத்துக்கு நடுவுல இருக்கிற லிஃப்ட் ஸ்பேனுக்கு பாலிசிலியாக்சின் அப்படின்ற பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பெயிண்ட்டுங்க. இதோடைய ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு வருமா. 35 வருஷத்துக்கு பாலம் பல பலன்னு இருக்குங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பாம்பன் பாலம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுதுங்க. அந்த ஷாட் எல்லாத்தையும் காமிக்கிறேன். சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 618 கிலோமீட்டருங்க. மொத்தம் 11 hours 45 minutesல தாம்பரம் போய் சேருதுங்க. மொத்தம் 14 ஹால்ஸ் இருக்கு. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 110 km/hங்க. இந்த ராமேஸ்வரம் தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. ராமேஸ்வரத்துல இருந்து ஈவினிங் 4 PM எடுப்பாங்க. மார்னிங் 3:45 AM தாம்பரம் போய் சேருங்க.
ஸ்டார்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டுங்க. 53 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ராமநாதபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் RMD. இங்கே நம்ம வண்டி 7 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. செம்ம ஜனம் ஏறுதுங்க. ட்ரெயின் இங்கேயே வந்து ஃபுல் ஆகுதுங்க. நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு வண்டியை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டேஷனே களை கட்டுதுங்க. இந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் உடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 SLRD, 1 EOG, 4 ஜென்ரல் கோச், 6 ஸ்லீப்பர் கிளாஸ், 5 தேர்ட் AC, 1 செகண்ட் AC இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் அண்ட் ஃபர்ஸ்ட் AC கிடையாதுங்க. $89 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பரமக்குடி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் PMK. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பரமக்குடியிலையும் நிறைய மக்கள் நம்ம புது ட்ரெயினுக்கு ஏறுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே மிளகாய்க்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஊர் இந்த பரமக்குடிங்க. பரமக்குடியில் விளையிற மிளகாய் வந்து அவ்வளவு தரமாக இருக்கும். இந்த பரமக்குடியிலேருந்து வெறும் 3 கிலோமீட்டரில் தான் யமனேஸ்வரம் கோவில் இருக்குங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க யமனேஸ்வரம் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கிருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸ்டார்ஸ் 113 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மானாமதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MNM. இங்கே நம்ம வண்டி 8 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நமக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. மானாமதுரையில் மிகவும் புகழ்பெற்ற சோமேஸ்வரர் கோவில் இருக்குங்க. இங்கே உள்ளே இருக்கிற சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கமாக வெள்ளை கலரில் காட்சி தருதுங்க. அதனால் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதே போல் மானாமதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. இது புது ட்ரெயினாக இருந்தாலும் மக்கள் இந்த ட்ரெயினை செம்மையாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் போக போக டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் நம்ம ட்ரெயின் போகுங்க. அங்கெல்லாம் எப்படி ஏறுறாங்கன்னு பார்ப்போம்.
133 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிவகங்கை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SBGA. இங்கே நம்ம வண்டி 2 மினிட்ஸ் பிஃபோராக உள்ள வந்து சேர்ந்துருச்சிங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சிவகங்கையிலையும் நிறைய பேர் ஏறுறாங்க. நம்ம சிவகங்கையில் ஊரோடைய மத்திய பகுதியில் பெரிய குளம் ஒன்று இருக்குங்க. அந்த காலத்தில் சிவகங்கை ரொம்ப வறட்சியால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்குங்க. அதனால் சிவபெருமானை வேண்டியிருக்காங்க. அதனால் சிவபெருமான் தலையிலிருந்து கங்கையை அந்த குளத்தில் ஊத்தெடுத்து பெருக்கெடுக்க வச்சாராங்க. அதனால் இந்த ஊருக்கு சிவகங்கை அப்படின்னு பேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆண்ட பூமிங்க. வீரத்துக்கு பேர் போன ஊருங்க. ஒன் 174 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காரைக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KKDI. இங்கே நம்ம வண்டி 6 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சிங்க. இங்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ரெயினுக்கு டிஃப்ரெண்டான ரூட் இந்த காரைக்குடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் வழியாக மயிலாடுதுறை போயிட்டு அப்படியே விழுப்புரம் போகுங்க. ஸோ அதனால தான் நம்ம வண்டிக்கு டீசல் லோக்கோ கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினோடைய ரேட் ஜூன் சதர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு இன்னும் எந்த ரேட் ஷேரிங்கும் கொடுக்கல. ஆனால் இந்த ட்ரெயினுக்கு விழுப்புரம் ஜங்ஷனில் டீசல்லேருந்து எலக்ட்ரிக் லோகோ மாற்றுவாங்க. இந்த காரைக்குடியிலேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் இருக்கிற இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த ரூட்டில் தான் பழைய கம்பன் எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருந்ததுங்க. இப்போது அந்த ரூட்டை தான் இந்த ட்ரெயின் பாம்பன் எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. காரைக்குடிக்கு பிறகு ஃபுல்லாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா வர ஸ்டாப்பிங்கை டக்கு டக்குன்னு பார்த்துட்டு நேராக விழுப்புரம் போயிடலாம். (201 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அறந்தாங்கி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ATQ. இங்கே நம்ம வண்டி 4 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சிங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அறந்தாங்கி மக்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா இந்த ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாரும். இந்த அறந்தாங்கி சோழ பாண்டிய பேரரசுடைய எல்லையா இருந்திருக்குங்க. இந்த எல்லையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரண் போன்ற பெரிய சுவர்கள் இருந்திருக்கு. அதனால இந்த ஊருக்கு அறந்தாங்கி, அதுதான் இப்போ அறந்தாங்கியா மாறி இருக்குங்க.
247 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பட்டுக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் PKT. இங்கே நம்ம வண்டி 9 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சிங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி செலிப்ரேஷன் நடக்குதுங்க. பட்டுக்கோட்டையில் எவ்வளோ ஜனம் பார்த்தீங்களா நம்ம ட்ரெயினை வரவேற்கிறதுக்கு. ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க. ஒரு ட்ரெயின் நிற்கிறது பட்டுக்கோட்டை மக்களுக்கு, இந்த ரூட்ல இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. முன்னாடி சும்மா பேண்ட் அடிச்சு கிடிக்கிறாங்க. பட்டுக்கோட்டையில செலிப்ரேஷனை பாத்தீங்கல்ல, சும்மா தாறுமாற ஸ்டேஷனே கிழியுதுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. திருத்துறைப்பூண்டி. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் TTP. இங்க நம்ம வண்டி 8 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய மக்கள் ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செலிப்ரேஷன் பிகின்ஸுங்க. இந்த திருத்துறைப்பூண்டியில உலக புகழ் பெற்ற பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் இருக்குங்க. மிகப்பெரிய பாடல் பெற்ற ஸ்தலம், சம சூப்பரான கோவிலுங்க. அதே போல இந்த ஊரோடைய பழைய பேர் பாத்தீங்கன்னா திருத்தருப்பூண்டியா இருந்ததுங்க. இது காலப்போக்கில் இப்ப மாறி திருத்துறைப்பூண்டியா மாறி இருக்குங்க. இந்த திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்ல இருந்து 2 முக்கியமான இடத்துக்கு லைன் பிரியுதுங்க. 3ன்னு கூட சொல்லலாம். ஒண்ணு வந்து நம்ம காரைக்குடி பட்டுக்கோட்டை வழி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் வழிங்க, இன்னொன்னு அகஸ்தியம்பள்ளி ரூட்டும் இங்கிறது தான் பிரியுது. அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு திருத்துறைப்பூண்டியோடைய செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா திருவாரூர்ல பெருசா ஒன்றும் இருக்காதுங்க. ஸோ இப்போ நான் போய் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு vlog திருவாரூர்ல இருந்து கண்டினியூ பண்றேன். இப்போ நான் சாப்பிட போறேங்க. காரைக்குடியிலேருந்து ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்காக ஸ்பான்சர் பண்ணாரு பரோட்டா அண்ட் குருமா. இதை தாங்க சாப்பிட போறோம். ஸ்டேஷன்ல பெருசா எதுவும் கிடைக்கல. ஸோ இதையே சாப்பிட போறோம்.
323 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TBR. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பிஜேபியோட அலப்பறை தாங்க முடியலைங்க. சும்மா கட்சிக்காரங்க தெறிக்க விடுறாங்க. ஆக்சுவலி இந்தியன் ரயில்வேஸ் இந்த ட்ரெயினுக்கு ஷெட்யூல் போடும்போது இங்கே திருவாரூரில் தான் டீசல்லேருந்து எலக்ட்ரிக் லோக்கோ மாத்திரதா இருந்துச்சுங்க. ஆனால் சதர்ன் ரயில்வே டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ட்ரெயினுடைய எலக்ட்ரிக் லோக்கோ சேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வண்டி டீசலில் தான் விழுப்புரம் வரைக்கும் போகுங்க. இன்னைக்கு நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே செம்ம ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு செலிப்ரேஷன்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. என்ன நவீன் அப்படிதானே? சூப்பரா போயிட்டு இருக்கு. மைக்கேல் எப்படி? இந்த பக்கம் அரவி எப்படி இருக்கு? பயங்கரமா போயிட்டு இருக்குது. சூப்பரா இருக்கா? இருக்குது. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MB. இங்க நம்ம வண்டி 2 மினிட்ஸ் பிஃபோர் அவை உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப மயிலாடுதுறையில பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் ராமேஸ்வரம் வண்டி உள்ள வந்துகிட்டு இருக்குங்க. 2 வண்டியும் இந்த இடத்துல தான் ஒன்னா சந்திக்குது. வாங்க அந்த வண்டியை பார்க்கலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CDM. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளா இருந்தாலும் நிறைய மக்கள் நம்ம ட்ரெயினுக்கு போட் பண்ணிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து சிதம்பரம் வரணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ட்ரெயினுங்க. அங்க 4 மணிக்கு ஏறினா போதும், இங்க 10-10:30 வந்து சேர்ந்துடலாங்க. சூப்பரான வண்டிங்க.
441 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பாதிரி புலியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. கடலூர் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோட் TDPR. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 12 ஹால்ட் கவர் பண்ணியிருக்கோங்க. ஜஸ்ட் இன்னும் 2 ஹால்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம WTP 4D இருக்குது பாருங்க, என்ன ரன்னுன்றீங்க வண்டி, ஆக்சலரேஷன்லாம் படு பயங்கரங்க. அதே போல் அந்த டாங்கி ஹார்ன் சவுண்டு இருக்குது பாருங்க, அப்பா அப்பா அப்பா. ஸ்டேஷன் உள்ள கிராசிங் ஸ்கிப்பிங் எல்லாம் செம பக்காவாக ஹார்ன் அடிச்சுட்டு உள்ளே போகுதுங்க. சூப்பராக இருக்குங்க கேட்குறதுக்கு. இவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடலூரில் தான் ரொம்ப கம்மியான கூட்டம் இருக்குங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VM. இங்கே நம்ம வண்டி 55 மினிட்ஸ் பிஃபோரா உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு அஃபிஷியலாக 10 மினிட்ஸ் வர ஹால்ட் இருக்குங்க. இவ்வளோ நேரம் இப்போ என்ன பண்ண போகிறோமோ தெரியலங்க. ஆனால் முன்னாடி வந்து இப்போ நம்மளுக்கு டீசல் டு எலக்ட்ரிக் லோக்கோ சேஞ்ச் இருக்கு. முன்னாடி அதை போய் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விளாக்ஸ்லையும் நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருப்போங்க. ஆனால் இந்த ட்ரெயினுக்கு நாம தான் ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணுறோங்க. நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸை விழுப்புரத்துல இருந்து தாம்பரம் வரைக்கும் ஹால் பண்ண போற லோக்கோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP 7ங்க.
587 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CGL. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க செங்கல்பட்டுல நம்ம ட்ரெயின்ல இருந்து நிறைய பேர் கீழே இறங்குறாங்க. இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சதுனால இதுக்கு LHB ரெக்ஸ் கொடுத்து இதை வந்து இன்னாகிரேஷன் பண்ணாங்க. இப்போ வந்து சரிங்க, இந்த கோச் எல்லாம் இந்த ட்ரெயின்லயே இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது. எல்லாமே புது கோச்சா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இது எல்லாத்தையும் பிரிச்சு வேற வேற வண்டிக்கு போட்டுருவாங்க. இது எப்படி இருக்க போதும் தெரியல போக போக. செங்கல்பட்டு ஜங்ஷன்ல இருந்து தாம்பரம் போறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயின் இப்போ பிஃபோர் டைம்லயே தாம்பரத்துக்கு போய் சேர்ந்துருங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான தாம்பரம் ரீச் பண்ணியாச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TBM. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 16 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு சூப்பரான ரன்னுங்க. டீசல் லோக்கோவும் சரி, எலக்ட்ரிக் லோக்கோவும் சரி, டாப் ரன்னுங்க. இந்த ட்ரெயின்ல என்னுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவா இருந்துச்சுங்க. உங்களுக்கு தாம்பரத்துல இருந்து ராமேஸ்வரத்துக்கும், ராமேஸ்வரத்துல இருந்து தாம்பரத்துக்கும் புது ட்ரெயின் கிடைச்சிருச்சு, புது ரூட் மக்களே. ஸோ இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணீங்க, சூப்பரா ஜேர்னி பண்ணலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டோர்லாம் காலியா தான் வருது. இன்னும் போக போக வந்து பாத்தீங்கன்னா செம்ம பிக்கப் ஆயிடுங்க வண்டி. ஏன்னா வண்டி அப்படி ஒரு ரன்னுங்க, செம்ம சூப்பரா இருந்து இன்னைக்கு இதோடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.